அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விவகாரத்தில் புதிய திருப்பமாக அதிமுக நிர்வாகியும் பெண் காவல் ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதற்காக என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் 10 வயது சிறுமிக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்ததால் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மருத்துவர்கள் தகவல் கொடுத்தனர். இது தொடர்பாக தனது வீட்டின் அருகே வசித்து வரும் சதீஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தாயார் புகார் அளித்திருந்தார். அதே நேரத்தில் முன்விரோதம் காரணமாக தன்னை பாலியல் வழக்கில் சிக்க வைக்க பார்ப்பதாக சதீஷ் கூறியதால் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு போலீசார் அனுப்பி வைத்தனர். ஆனால் சதீஷை தப்ப வைக்க காவல்துறையினர் முயல்வதாகவும் காவல்துறையினர் தங்களை காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி தாக்கியதாகவும் சிறுமியின் தாயார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அப்படின்னு கீழே உட்கார வச்சான். அப்புறம் ரூம்குள்ள கூட்டி போய் போலீஸ் ஆட்டினா என்னன்னு உனக்கு தெரியுமாடா? கையை முறுக்கிக்கிட்டாங்க. நல்லா முறுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சொல்றின்னு அடிச்சாங்க. இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்த நிலையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க தடை விதித்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் அல்லாத சிறப்பு புலனாய்வு குழுவை கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அமைத்தது. இதற்கிடையே சதீஷ் மற்றும் சிறுவன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கை கையில் எடுத்த சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் அதிரடி திருப்பமாக நடுவான்கரை பகுதியைச் சேர்ந்த அதிமுக 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் இந்த வழக்கை முதலில் விசாரித்த அண்ணா நகர் மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜி என்பவரையும் கைது செய்தனர். புகார்தாரரை தாக்கிய புகாரிலும் சரிவர விசாரணையை நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டிலும் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று அதிமுக நிர்வாகி சுதாகர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சதீஷிற்கு ஆதரவாக செயல்பட்டு அடைக்கலம் கொடுத்ததால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் பலத்த பாதுகாப்புடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி குடியிருப்பில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் ஆஜர்படுத்தினர். இருவரையும் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக பெண் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.